மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. 28 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 28 டிஸ்ட்ரிக்ட், அது இல்லாம 3 தொகுதி எடுத்திருக்கோம். 28 4 தொகுதி எடுத்திருக்கோம். 4 தொகுதி இந்த மாதிரி ஓட்டு கருத்து கணிப்பு எடுக்கிறவனுக்கு லைவ் வேற மாதிரிங்க. இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாததை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களோட கடமையும் கூட. அது அப்படியே இங்கே அப்படியே சுற்றியும் காமி எவ்வளோ இருக்குன்னு. இங்கே போடுற எத்தனை விழுந்துருக்கு, பின்னாடி வேற இருக்கா, இங்கே வேற எத்தனை விழுந்துருக்கு பாருங்க. மொத்தமாக எடுத்து கிழிச்சு போகிறான்னு வச்சுக்கோங்க. நீ ஜூம் பண்ணியே கடை காமிச்சு தம்பி, ஏதாவது டிக் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே டிக்கோட தான் இருக்கும். ஸோ அந்த அளவு நேர்மையாக உண்மையாக உங்களுக்காக உங்கள் அண்ணன் இதெல்லாம் அப்போ எடுத்தது. இங்கே பாருங்க, தருமபுரியில் எடுத்தது. பாமக தலைவர் இருக்காரு பாருங்க, தருமபுரியில் எடுத்தது இது. அப்போ அந்த விசில் சிம்பிள் வராதுக்கு முன்னாடி எடுத்தது. ஆமாம், பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் வெளியே போய்ட்டு எந்திரிச்சு சூம் காமி. மக்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ இதை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணி எத்தனை மக்கள்கிட்ட போராடி உண்மையாக நேர்மையாக யாருக்கும் பயாஸ்டாக இல்லாமல் மக்கள்கிட்ட உண்மையாக மட்டுமே எடுத்திருக்கோம். எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணாமல் நேர்மையாக எடுத்திருக்கோம். அதுதான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷமே. அதுதான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. முக்கியமாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடான கோடி நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கொடான கோடி நன்றி. இவ்வளோ வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் கொடான கோடி நன்றி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டல் டிஸ்ட்ரிக்ட்லையும் யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மொத்தமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இது ஓட் கவுண்டிங்லாம் எடுத்து இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட், இவங்க செகண்ட் பர்சன்டேஜ் வரிசை நாங்கள் சொல்ல போகிறோம். ஆமாம், டோட்டலாக எத்தனை பேருக்கு நாங்கள் எடுத்திருக்கோம், அது யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வேற மாதிரி ரிசல்ட் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ நீங்கள் கேட்டிங்கல்ல ப்ரோ, ஒரு 1000 பேருக்கு எடுங்க, 2000 பேருக்கு எடுங்க ப்ரோ அப்படின்னு. இன்னைக்கு பார்ப்பீங்க 2000 அதுக்கு மேலே எத்தனை பேர் எடுத்துட்டு எங்களுக்கே கவுண்ட் தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், நோட்டை பார்த்தா தெரியும்ல, நோட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். ஆமாம், ஆரம்பிச்சிருவோமா? ஒவ்வொரு ஊர்லயும் 200 ஓட்டுனா போட்டுக்கோ. 200க்கு மேலே தான் எடுப்போம். ஆமாம், 200க்கு மேலே தான் எடுப்போம். பக்கமாக தான் 100 போச்சு. ஸோ மக்களே, மொத்தம் 25 டிஸ்ட்ரிக்டில் எடுத்திருக்கோம், 3 தொகுதியில் எடுத்திருக்கோம், 2 ட்ரெயினில் எடுத்திருக்கோம். ஸோ மொத்தம் டோட்டல் வீடியோ வந்து 30 வீடியோ வந்திருக்கும் இந்த எலெக்ஷன் வீடியோ மட்டும். ஸோ அது யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு அப்படி மொத்தமாக டோட்டல் பண்ணி உங்களுக்கு ஓட்டு வரும். இப்போ சொல்கிறோம், பர்சன்டேஜ் கணக்காக போட்டு சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்டூரில் 172 ஓட்டு, ட்ரெயினில் 116 ஓட்டு, மதுரையில் 316 ஓட்டு, எடப்பாடியில் 152 ஓட்டு, திண்டுக்கல்ல 216 ஓட்டு, தேனியில் 251 ஓட்டு, திருவாரூரில் 115 ஓட்டு, சிவகங்கையில் திருவாரூர் அப்புறம் நீ சொல்லுங்க நீங்கள் சொல்லிடுங்க. திருவாரூரில் 155 ஓட்டு, சிவகங்கையில் மொத்தம் 254 ஓட்டு, திருநெல்வேலியில் மொத்தம் 206 ஓட்டு, சேலமில் 238 ஓட்டு, ஈரோட்டில் 118 ஓட்டு, கோயம்புத்தூர்ல 204 ஓட்டு, நாமக்கல்ல 203 ஓட்டு, கரூர்ல 204 ஓட்டு. ஆமா, திருச்சியில 134 ஓட்டு, வேலூர்ல 208 ஓட்டு, தருமபுரியில 226, கொளத்தூர்ல 202, கோபில 242, கிருஷ்ணகிரியில 225, விழுப்புரம் 236, தென்காசி 176, மேட்டூர் 164, திருப்பூர் 172, ட்ரெயின்கள் 150 பேர் எடுத்திருக்கோம். திருவண்ணாமலையில் 204, தஞ்சாவூர் 204, கள்ளக்குறிச்சி 252, விருதுநகரில் 152, கன்னியாகுமரியில் 265 ஓட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 6051 ஓட்டு மக்கள்கிட்ட நேர்மையாக உண்மையாக ஆனஸ்டாக எடுத்திருக்கோம். ஸோ பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஒரு சில மக்கள் போடாமையும் போயிருக்காங்க, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, நாங்கள் ஒரிஜினல் எலெக்ஷனில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு சில மக்களுக்கு வேணாம், எனக்கு நோட்டாக்கு போட்டுருங்க, இப்போதைக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டாக்கும் ஓட்டு விழுந்திருக்கு, அதுவும் சேர்ந்து தான் இந்த ஓட்டு. ஸோ மொத்தம் பர்சன்டேஜ் கணக்காக நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த எலெக்ஷனில் ரொம்ப ஃபன்னாக கொஞ்சம் சீரியஸாகவும் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் சீரியஸாக மைண்டை கொடுத்து யோசித்து அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த எலெக்ஷனில் போட்டுக்கோங்க. இன்னொரு 5-6 நாள் தான் இருக்குது ஸோ எலெக்ஷன் வரத்துக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க ஏரியா மக்கள்கிட்ட சொல்லுங்கள், வயசான பாட்டிங்களை கொஞ்சம் சொல்லுங்கள், அவங்களால கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி ஓட்டு போட சொல்லுங்கள். அவங்கெல்லாம் கொஞ்சம் படிக்காதவங்க தான் வயசான பாட்டிங்க. ஸோ நீங்கள் படித்தவங்களாக இருப்பீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஓட்டு போட வைங்க. யாருக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ சார் பேசுவார். ஓகே மக்களே, நம்ம பர்சன்டேஜ் வைஸாக பிரித்து வச்சுருக்கோம். நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தாங்க, மாற்றம் வேணும் எங்களுக்கு. அதெல்லாம் நாங்கள்
உறுதியாக இருந்தோம். எங்களுக்கு தேவை மாற்றம் மட்டும்தான். அதுக்காக இன்னும் எவ்வளோ நாள் கஷ்டப்படலாம் நாங்கள் கஷ்டப்படுவோம். ஒவ்வொரு ஊருக்காகவும் போய் ஒவ்வொரு மக்களையும் தேடி எடுத்தது காரணம் என்னென்னா, அவங்க மக்கள்லாம் யாருக்காக ஓட்டு போட போகிறாங்க அது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க ஒரு ஆர்வத்தில் தான் நாங்கள் போய் எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்தோம். ஸோ எங்களால் முடிஞ்ச சில விஷயங்கள் நாங்கள் இப்போ ஷேர் பண்ணிக்கிறோம். முதல் விஷயம், இப்போ இருக்கிற ஆட்சியாகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாகட்டும், பெண்களுக்கு 100% சேஃப்டி இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். நமக்கு நாம் முன்னிலைமை போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாமே வீட்டுக்கு யாரும் ஒருத்தங்க வேலைக்கு போனாலே அவங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியும் சூழ்நிலை அப்போ இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறீங்க, படித்தவங்களாகட்டும் படிக்காதவங்களாகட்டும், அப்பா அம்மா 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, பசங்க வேலைக்கு போகிறாங்க. அவங்க போயும் கூட அவங்களோட வீட்டோட இதை வந்து அவங்களால கரெக்டான சூழ்நிலையை உருவாக்க முடியல. அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறன்றது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், படித்த யங்ஸ்டர்களுக்கு மோஸ்ட்டாக இங்கே வேலை வாய்ப்பு 100% கிடைக்கிறதே கிடையாது. அண்ட் மூணாவது விஷயம் என்னென்னா, இயற்கைக்கு முக்கியமாக இங்கே எந்த கவர்மெண்ட்டுமே எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா மரத்தையும் ரோடு போடுறேன் அது போடுறேன்னு சொல்லிட்டு, பார்க் கட்டுறேன், ஏர்போர்ட் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற மரங்கள், விவசாயங்கள், காடுகள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர்த்து அதை உருவாக்கணும்னு எந்த கவர்மெண்ட்டும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை. அப்படியே வெட்டினாங்களாலும் நெட்டு வைக்கிறாங்க, நெட்டு வச்சாலும் அதை வளர்க்குறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே யாரும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் எந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணாலும் எல்லா இடத்துலையுமே மரம், இயற்கையான மரங்கள் நம்மளுக்கு சூழ்ந்திருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக ஹாப்பியாக ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு போனால், இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி கிடையாது. எல்லா மரத்தையும் வெட்டி சாய்ச்சி முடிச்சிட்டாங்க. மரம் மட்டும் இல்லாமல் மலையிலேயே குடையிறாங்க, மலையில் குடையிறாங்க, கல், மணல், ஆற்றுல இருக்கிற மணல் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய டேஞ்சராக முடியும். மணல் வளத்தை தான் அப்படி, இயற்கை வளத்தை தான் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா, நம்ம உடம்புல இருக்கிறதும் திருடுறாங்க, கிட்னி திருடுறாங்கன்னு நியூஸ் வருது. ஆமாம். ஸோ நம்ம உடம்புல இருக்கிறதே நிறையா திருட்டு போயிட்டு இருக்கு, நமக்கே கண்ணுக்கு தெரியாமல். ஸோ நம்ம அறிவை யூஸ் பண்ணி ஓட்டு போடணுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஓட் ஃபார் 100%. அதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த வீடியோவில் நிறையா பெண்கள் தான், ஆமாம், நாங்கள் எடுத்த வீடியோவில் நிறைய பெண்கள்கிட்ட நிறைய கேட்டிருக்கோம். ஸோ பெண்கள் தான் மாற்றத்தை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களே சொல்லிடுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால தான் நாங்கள் வேற மாற்றத்தை தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாற்றத்தை விரும்பி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஒரு சில ஆண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பெண்களை பற்றி அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்க நாங்கள் அப்பத்துலேருந்து அவங்களுக்கு போடுறோம், பரம்பரையாக போடுறோம், எங்கள் அப்பா காலத்துலேருந்து போடுறோம், 50 வருஷமாக போட்டுருக்கோம் அப்படின்ட்டும் போட்டிருக்காங்க நிறைய ஆண்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. சரி, ஓகே. மறுபடியும் யங்ஸ்டர் பக்கம் நாங்கள் அதிகமாக போனதில்லை. யங்ஸ்டர்ஸ் ஓரளவுக்கு போயிருந்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அவங்க யாரை விரும்புகிறாங்கன்னு. நாங்கள் போனதில்லை. இப்போ மோஸ்ட்லி ஒரு 35+ அந்த ஏஜுக்கில் தான் எடுக்கிறோம். 35 வயசுக்கு மேலே தான் எடுத்திருக்கோம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் யோசிச்சு ஓட்டு போடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. முக்கியமாக ஃபாரினில் இருக்கீங்களோ யார் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போட்டு போங்க. இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வேறு ஊரில் வேலை செஞ்சுருப்பீங்க, வந்து மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. ஓட்டுக்கு காசு வாங்க வேணாம்னு சொல்லலை, கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஆனால் யாருக்கு போடணும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு, ஒரு யோசித்து, பொறுமையாக, நிதானமாக, அந்த லைனுக்கு எந்த சின்னம் வேணுமோ அந்த சின்னத்துக்கு நேராக ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா விசில் சத்தம் கேட்கும். எல்லா பட்டன் அழுத்தினாலும் விசில் சத்தம் தான் கேட்கும். ஸோ விசில் சத்தம் கேட்டுட்டு ஓட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. மறக்காமல் சொன்ன மாதிரி தான், வெளியூர்லேருந்து யார் இருக்காங்களோ அந்த ஒரு நாள் சலுப்பட்டு வராமல், முக்கியமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க, லீவ் போட்டு. தூங்கிட்டு இருப்பாங்க, போய் அவங்க கூட்டத்தில் நிற்கிறதா சொல்லிட்டு போடாமல் கூட இருப்பாங்க. நிறையா பேர் போடாமல் இருப்பாங்க. நிறையா பேர் போடாமல் இருக்கீங்க, வேண்டாம். இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும். தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறது, இருகரம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நல்ல தலைவரெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுங்க. மாற்றம் நல்லதாகவே மாறட்டும். நல்லதே நடக்கட்டும். வெற்றி நிச்சயம். கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஓகே. இப்போ யார் நம்மளுக்கு தேவை மாற்றம் வேணும். அது மாற்றம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம நல்ல தலைவர்களாக தேர்ந்து 2026 அடுத்ததாக ஒரு நல்ல முதலமைச்சரை வந்து உட்கார வைப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். தயவு செஞ்ச மக்களே சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறாங்களோ அவங்க நல்லது பண்ணுவாங்களா, இந்த சொன்ன விஷயத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவாங்களா, அப்புறம் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது. மெயினான 2 விஷயத்தை நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டோம். என்னென்னா, தரமான கல்வி யார் கொடுக்குறாங்க, சுத்தமான மருத்துவம் இது யார் கொடுக்குறாங்க, தரமான மருத்துவம் யார் கொடுக்குறாங்க, தரமான கல்வி யார் கொடுக்குறாங்க, இதை பார்த்து ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு. ஸோ மக்களே, ஓட்டு போடும் போது உங்கள் கை அப்படியே போகும். அப்போ மைண்டில் யோசிங்க, வேலை வாய்ப்பு தராங்களா அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு போட்டு யோசிச்சு யார் தராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இயற்கை வளங்களை யார் பாதுகாப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தரமான கல்வி யார் தருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க.
தரமான மருத்துவம் யார் தராங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ் மொழியை முன்னுரிமையாக கொண்டு யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. போதை இல்லா தமிழகம் யார் உருவாக்குவாங்கன்னு உங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. விவசாயிகள் யார் காக்குறாங்களோ அவங்களுக்கு முக்கியமாக ஓட்டு போடுங்க. மீனவர்களை யார் பாதுகாப்பாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு முக்கியமாக ஓட்டு போடுங்க. ஊழல் இல்லாத தமிழகம் யார் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முக்கியமாக ஓட்டு போடுங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அப்படியே பட்டனுக்கிட்ட போகும்போதோ அந்த யோசனைலாம் உங்களுக்கு வரணும். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு 5 நாள் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுப்போமா என்னன்னு தெரியல, இதுதான் லாஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சிந்திச்சு ஓட்டு போடுங்க, தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. மறக்காமல் வெற்றி நிச்சயம், கான்ஃபிடண்ட்டாக இருங்க. அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். ஆசிரியர்களுக்கும் செவிலியர்களுக்கும் இந்த அரசு இப்போ வரையும் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது, எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஸோ அடுத்த ஆட்சியாவது நல்ல ஆட்சியாக மலரட்டும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நல்லவங்களுக்காக ஓட்டு போடுங்க. வெற்றி நிச்சயம், கான்ஃபிடண்ட்டாக இருங்க. நாம் தான் ஜெயிக்கப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன நிம்மதியோட ஹாப்பியோட ஓட்டு போடுங்க guys. ஓகே, இப்போ ஃபைனல் சொல்லலாம் ப்ரோ. கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுறோம். டோட்டலாக எத்தனை ஓட்டு எடுத்திருக்கோம்? தமிழ்நாடு முழுக்க போயிட்டு வந்துட்டோம், கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது. ஆமாம், டோட்டலாக 6051 ஓட்டு எடுத்திருக்கோம். ஸோ இதில் பர்சன்டேஜ் கணக்கில் யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகே விஜயண்ணன் தான். டோட்டல் ஓட்டு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2467 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ டோட்டலாக மொத்தம் எத்தனை ஓட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6051 ஓட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே விஜயண்ணன் தான். 6051 ஓட்டில் 2467 ஓட்டு விஜயண்ணனுக்கு விழுந்திருக்கு. ஸோ பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா இது 40.78% வாங்கியிருக்காரு. ஸோ 2வது பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே ஸ்டாலின் ஐயா தான். ஸோ 6051 ஓட்டில் 1916 ஓட்டு ஸ்டாலின் ஐயாவுக்கு விழுந்திருக்கு. பர்சன்டேஜ் கணக்கில் 31.67% விழுந்திருக்கு. ஸோ அடுத்து மூணாவது பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி ஐயா ஏடிஎம்கே தான் இருக்குது. ஸோ 6051 ஓட்டில் 1281 ஓட்டு வாங்கியிருக்காரு. 21.17% விழுந்திருக்கு. ஸோ அடுத்து என்டிகே சீமானன் 6051 ஓட்டில் 154 ஓட்டு வாங்கியிருக்காரு. பர்சன்டேஜ் கணக்கில் 2.55 ஓட்டு விழுந்திருக்கு. 2.55% விழுந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நோட்டாவும் நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நோட்டாக்கு 233 ஓட்டு விழுந்திருக்கு. பர்சன்டேஜ் கணக்கில் 3.85% விழுந்திருக்கு. ஸோ டிவிகேக்கு 40%, டிஎம்கேக்கு 31%, ஏடிஎம்கேக்கு 21%, என்டிகேக்கு 2%, நோட்டாக்கு 3%. நம்ம வீடியோட இறுதிக்கு வந்தாச்சு. உங்கள் இவ்வளோ நாளாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எங்கள் வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்களால் முடிஞ்ச ஹாப்பினஸை நாங்கள் கொடுத்துருக்கோம், எங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறேன்னு தெரில. இவ்வளோ நாள் ஒவ்வொரு ஊருக்காக, ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் கவர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லா பிளான் பண்ணிலாம் வச்சுருப்போம் வீக்லி. ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரில. நாங்கள் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரில. அந்த யோசனையில் தான் இருக்கும். எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சிட்டு நல்லா தான் நடந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். ஸோ முக்கியமாக இருங்க, வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் நிறையா ஊருக்கு போய் எடுக்க சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்களால் வர முடியல, அதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா எலெக்ஷன் கொஞ்ச நாள் தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். ஓகேவா?